நடிகர் விஜய் இன்னும் 100 படங்களை கூட தாண்டவில்லை, அதற்குள்ளே கட்சி தொடங்கி விட்டார். மற்ற நடிகர்களால் 100, 150 படம், 200 படங்களை தொட போய் கொண்டு இருக்காங்க. ஆனா அவர் 69 படத்திலே கட்சி தொடங்கி சினிமா விட்டு வெளிவர போகிறார் என்று மக்கள் மத்தியில பரபரப்பாக பேசப்படுகிறது. விஜய் நல்ல பீக்ல தான் இருக்காரு, நல்ல சூப்பர் ஸ்டாரா இருக்காரு. அவர் நடிச்ச படங்கள்லாம் பல கோடி ரூபாய் வசூல் ஆகுது, பல ரசிகர்கள் உருவாகுறாங்க, பல ரசிகர்கள் என்டர்டைன்மெண்டாகவும் இருக்குது. அப்படி இருக்கையில அவர் ஏன் திடீரென்று அரசியல் கட்சி தொடங்கினாரு? அதுக்கான காரணம் என்ன தெரியுமா? அவருடைய மகன் சஞ்சய் தான். விஜயோட மகன் சஞ்சய் வேட்டைக்காரன் படத்துல அவர் ஆடி இருப்பாரு விஜய் கூட ஒரு பாட்டுல. நான் அடிச்ச தாங்க மாட்டேன், 3 மாசம் தூங்க மாட்டேன் என்ற அந்த பாடலுக்குள்ள அந்த பாடல்ல விஜய் கூட டான்ஸ் ஆடி இருப்பார். அருமையாக டான்ஸ் ஆடி இருப்பாரு சஞ்சய். அதுக்கப்புறம் அவர் வெளிநாட்டுக்கு படிக்க போனாரு. அங்கேயும் வெளிநாட்டுல படிச்சு கொண்டு இருக்கும்போது ரீல்ஸ் எடுக்கிறது, ஷார்ட் பிலிம் எடுக்கிறதுமா இருந்தாரு. அதுக்கப்புறம் இந்தியாவில வந்துட்டு கூட ஒரு பெரிய ஷார்ட் பிலிம் எடுத்தாரு. அந்த அளவுக்கு அந்த ஷார்ட் பிலிம் ரீச் ஆகி போகல. அதுக்கப்புறம் அவரோட சினிமா ஆர்வத்தினால அவர் டைரக்ஷன் பண்ணணும்னு நினைச்சு கதையெல்லாம் ரெடி பண்ணி லைக்கா ப்ரொடியூசர்கிட்ட போய் கதை சொல்லி ஓகே பண்ணி படம் பண்றதுக்கு அக்ரிமெண்ட் போட்டாச்சு. படத்தோட வேலை நடந்து கொண்டு இருக்க வேலையில விஜய் தன் மகனை ஹீரோவாக ஆக வேண்டும், நான் இன்னும் நடிச்சது போதும், நான் அரசியலுக்கு போகிறேன், நீ மகனை நீ ஹீரோவாக, நம்ம 2 பேரும் சேர்ந்து நான் அரசியலை கலக்கிறேன், நீ சினிமாவில் கலக்கு என்று சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் போட்டு விட்டாங்க. விரைவில் விஜய் மகன் ஹீரோவாக ஆக போகிறார். தமிழ்நாடு மக்கள் அனைவரும், விஜய் ரசிகர் அனைவரும் பார்க்க தான் போறாங்க. அது இந்த வருடம் அல்ல, அடுத்த வருடம் கண்டிப்பாக நடக்கும் என்று நான் நம்புறேன். விஜயோட ரசிகர் அவர் பையன்களுக்கு ஆதரவும் சப்போர்ட்டு கொடுக்கணும். அது மட்டுமல்ல, விஜய் கட்சி தொடங்குங்க, அவருக்கும் ஆதரவும் சப்போர்ட்டு கொடுங்க.